எண்டு கார்டு போட்டு எகத்தாளமாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு வைகை புயல் திரும்ப அழுத்தமா சொல்லியிருக்கிற படம் தான் எலி. அவன் இருக்குடா, ஏன் ஒரு மீஸ் ஒண்ணு கொடுங்களேன், அப்படியே அதையும் வச்சுக்கிறேன். அடே ஏண்டா இதெல்லாம் கொடுத்தா ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க, சினிமா ரிவ்யூ தான். ஆனா படத்தை பண்ணும்போது அதே ஃபீல்ட்லயே இருக்கணும்ன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பு. எப்பா ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு படத்துக்கு முன்னாடி வைகை புயல் வாய்ஸ் வரும்போதே தியேட்டர்ல அப்படி ஒரு கிளாப்பு விசிலு. எம்பேரை சொன்னா இந்த பார்த்தீங்களா இங்கேயும் பசங்க இருக்கிறாங்க போட்டு இருக்குது. எம்பேரை சொன்னா விசிலு பறக்கும் பாரு அப்படின்றது வைகை புயலுக்கு ரொம்ப நல்லா செட் ஆயிருக்குதுப்பா. அது மாதிரி இந்த படத்தை என்ன கதை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஜென்ரேஷன்ல போட்டு காமிச்சா எப்படி சிலீர்னு சிரிச்சிருவாங்களோ அந்த மாதிரி ஒரு சிரிப்பு ஜேம்ஸ் பாண்டா உள்ள போறாரு வடிவேலு. அதுதான் எலி. போலீஸ்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உயரிய லட்சியத்தோட இருக்கிறாரு நம்ம வடிவேலு. ஆனா நெஞ்சில ஒரே ஒரு இன்ச்சு கம்மியா இருந்ததுனால போலீஸ்லாம் ஆக முடியாதுன்னு சொல்லி வெளியில துரத்திடுறாங்க. உங்களுக்கே போட்டியா வரேன்டா அப்படின்னு வெறித்தனமா உள்ள போய் ஒரு கொள்ளக்காரன் ஆகுறாரு. இருங்க கேமரா எங்க இருக்குன்னே தெரில. கொள்ளக்காரனான அவரை எப்பா போலீஸாலேயே பிடிக்க முடியாத ஒரு கடத்தல் கும்பல் இருக்கிறாங்க, நீ தான் அவங்கள பிடிக்கிற அப்படின்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணி ஒரு உயரதிகாரி ஒரு கடத்தல் கும்பலுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. உள்ள போன நம்ம வைகை புயல் இந்த கடத்தல் பெருச்சாளிகளை பிடிச்சுதா எலி ஜெயிச்சுதா அப்படிங்கிறதான் படத்தோட கதை. படத்தோட கதை என்னமோ ரொம்ப சின்ன கதை தான், ஆனால் 2.5 மணி நேரங்கிறது கொஞ்சம் டூ மச்சா இருக்கு அப்படின்னு படம் பார்த்தவங்க ஃபீல் பண்ணா கூட வைகை புயல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு படத்துக்கு பேரே வைக்கலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு தெனாலிராமன் படம் பார்த்தபோது அம்மா ஊர்ல இல்லாத நேரத்துல அப்பா போட்ட காப்பி மாதிரி கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா எலி பார்க்கலாம். படத்துல வடிவேலு ரொம்ப கிளீனா இருக்கிறாரு. இந்த ஹீரோ மேனரிசம் கெட்டப்பு செட்டப்பு எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னு அவருக்கு பழக்கப்பட்ட ஏரியால சிக்ஸரா அடிச்சு தள்ளி இருக்கிறாரு படம் முழுக்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், வெரி டிபிகல்ட் அப்படின்னு படத்துல அவரே பல நேரங்கள்ல ஃபீல் பண்ற மாதிரி ஏன் எப்பயுமே பீரியட் படமாவே எடுக்கிறாரு நம்ம யுவராஜ்ன்றது தான் தெரியல. டைரக்டர் சார், வடிவேல் மாதிரி ஒரு ஆளோட கால் ஷீட் கிடைச்சதுன்னா என்னெல்லாம் செய்யலாம், அதை விட்டு யானைக்கிட்ட எம்பிட்டு ஹைலைட்ஸ் இருக்கு அதை போயிட்டு அப்படின்னு அவர் சொல்ற டயலாக் தான் டக்குன்னு நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது. என்னதான் சொல்லுங்க, படம் முழுக்க வடிவேல் பேசுற ஒரு இங்கிலீஷ் இருக்குது பாருங்க, அந்த இங்கிலீஷை பார்த்தா அடுத்து ஒரு 20-30 நாளைக்கு ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லா இடத்துலையும் மேமே போட்டு கலாய்க்கிற நெட்டிசன்ஸ் எல்லாருமே இதை தான் ஹேஷ்டேக் பண்ணுவாங்க போல் இருக்குது. ஹவு டு ஐ நோ அப்படின்னு அவர் தியேட்டர்ல கேட்கும்போது கிளாப்ஸ் அள்ளுது. சரி ரைட்டுப்பா, படத்தை 1916s ஆரம்பிக்கிற ஒரு கதை அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகி கடத்தல்காரங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு உடனே கராயின் ப்ரௌன் சுகர் மாதிரி ஹெவியாக ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சிகரெட் கடத்துறாங்க. சிகரெட் தான். அட சூப்பர் ஸ்டார் கேட்குற மாதிரி கடத்துறதுன்னு முடிவாகி போச்சுன்னா சொம்பையே திருடிட வேண்டியதானே அப்படின்னா படம் முழுக்க அதுதான் போய்கிட்டு இருக்குது. இதை பார்க்குற பலருக்கு பல கேள்விகள் வரலாம். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரே கேள்வி, படம் 1960s நடக்கிற கதை ஓகே, ஏன் எடுத்ததே 1960s எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு. பக்கத்தில் டைரக்டர் தான், அவரும் இதே ரியாக்ஷன் தான் கொடுத்துருப்பாரு. ஹவு டு ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு செட்டு தோட்டாதரணின்னு பேரில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். பைபிளுக்கு போய் சொல்லிட்டாங்களோ. ரைட்டு விடுங்க. இந்த படத்தில் பயங்கர வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. ஹீரோயின் என்ட்ரி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஹீரோயினே உள்ளே வராங்க. லேட்டாக வந்திருக்கிறாங்க, பயங்கர லேட்டஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உள்ளே வரவங்க தான் ஹீரோயினான்றதுல நமக்கே ஒரு கன்ஃபியூஷன். சதா ஹீரோவை தானே கடைசியாக நடித்தாங்க, அப்போ அவங்க தான் ஹீரோயினாக இருக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஐட்டம் சாங் ஆடுறாங்க, அப்புறம் ஹீரோவோட ஒரு ட்ரீம் சாங் ஆடுறாங்க, அப்புறம் காணாமலே போயிடுறாங்களே எங்கே டோன்ட் நோ, அந்த மாதிரி ஆயிடுச்சு. படம் முழுக்க திரும்பி பார்க்கும்போது கண்ணமேய விட்டியா கண்ணி பொண்ணை தொட்டியா அப்படின்னு கருத்தாக ஒரு பாட்டு பாடிருக்கிறாரு நம்ம வைகை புயல். அந்த பாட்டு மட்டும்தான் மனசுக்குள்ள அப்படியே நிற்கிது. மலை தேனை சாப்பிடலாம், ஆனால் சாப்பாடாவே சாப்பிட முடியுமா? வைகை புயல் சார், நீங்கள் மலைத்தேன் புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லாத விஷயம் இல்லை, தத்துவம் இல்லை, நீங்களே ஒரு உயரதிகாரி, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு. அட அழகர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆற்றுல இறங்குவார், வருஷம் இறங்குறவர் தானே போய் பார்க்காம இருந்துட முடியுமா? நம்ம அழகர் நம்ம ஆறு வைகை புயல் தான், வடிவேலு தான் ஹீரோவை நடிக்கிற 4வது படம் தான். ஆனால் எல்லாரும் சூப்பர்ப்பு அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஜெயில் சீனில் தொடங்கி அங்கங்கே சில பல இடங்களில் கத்திரியை போட்டு விட்டிங்கன்னா எலி இன்னும் மக்களை பயங்கரமாக குஷிப்படுத்தும். ஆஹா.